MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Nemathi Property Management. Contact 7667008999. மேம்போக்கான ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு அரசியலை தான் பண்றாரு. அவர் பண்ண அரசியல் கோட் படத்துக்கு பப்ளிசிட்டிக்கு அவருக்கு உதவிச்சு. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா விஜய்? அண்டர் எஸ்டிமேட் பண்றானா இல்லையாங்கிறத அவர் தான் நிரூபிக்கணும். இப்போ அவர் ஜீரோ தானே. ஜெயலலிதாவுக்கு ரத்த உறவு என்னைக்கு வேணாலும் தலைவரா வருவன்னு எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய ஒரு 0%. விஜய், அஜித், தீபா ஜெயக்குமார் எல்லாமே 0% ஓட்டு. இவங்களோட ஒப்பிடுறீங்க விஜய் நீங்க. டாக்டர் திருமாவளவன் நேற்று அவருடைய சமூக விடுதலை பதிவுல நடிகர் விஜய்க்கு அவருடைய கட்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. சமூக நீதி பாதையில பயணிக்கிறாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. அது விஜயை பற்றி யார் பேசினாலும் சினிமா நடிகரோட இதுல ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்கத்தான் செய்யும். திருமாவளவன் அப்படிதான் நினைக்கிறாரு. இன்னைக்கு நீங்க லெட்டர் பேடு தானே, மக்களவை தேர்தல கண்டெஸ்ட் பண்ணல, விக்ரவாண்டில கண்டெஸ்ட் பண்ணல. அப்போ வேலுப்பிள்ளை பிரபாகரனை மையமா வச்சுதான் சீமானோட அரசியல் போகுது. சீமான் கூட விஜய் இணைஞ்சு பயணிக்க முடியாதுங்கிறது எனக்கு செல்ல தெளிவாகவே தெரியும். தனிச்சு இருக்கிறான்னு சொன்னா மக்கள் அதை விரும்புவாங்க, பார்ப்பாங்க. சீமான் 214 நின்னா மக்கள் அதை மதிப்பாங்க. 8.2 வச்சு விலை போகலையா? விஜய் வர்றதே சீமானுடைய ஓட்டு வங்கியை குறைச்சிடும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய்க்கு போயிருவாங்க. சீமான் கூட இருக்கிறவங்க விஜய்க்கு வாக்களிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போதும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. சீமான் மேல பொறாமையும் பொச்சரிப்பும் தான் அவங்களுக்கு டேட்டா அடிப்படையில சொல்றீங்களா நீங்க? ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில இருக்கும்போது, கொண்டு குவிக்கப்படும் போது, அந்த கொண்டு குவியலுக்கு காரணமான குடும்பத்துக்கிட்ட ராஜ்யசபா உறுப்பினர் கேட்க போனவர், ஜெயலலிதா பின்னாடி நின்று அதிமுக பிடிச்சிடலாமான்னு திராவிட மாட்டு போனவர், இதுவரை சீமான் 3வது அணிங்கிற வாக்கு எடுக்கல. இது சீமானுக்கே நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் ஒரு புதிய தகவல் தான். சீமான் வந்தா நமக்கு அரசியல் அதிகாரத்தை தந்துருவாரு. சீமான் வந்தா தேவேந்திர வேளாளர்கள் கூடுதல் அதிகாரம் பெற முடியும். சீமான் வந்தா பறையர்கள் கூடுதல் அதிகாரம் பெற முடியும். சீமான் வந்தால் வண்ணார், நாவிதர், குயவர், போயர் ஒட்டவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு பாசிட்டிவா சீமானுக்கு விழுந்த ஓட்டை தவிர திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு விழுந்த ஓட்டு சீமானுக்குங்கிறத டிஸ்கிரிப்ஷனே இல்ல. அப்படி ஒரு ஓட்டு சீமானுக்கு விழணும்னா 2026க்கு மேலதான் விழணும். இந்த டேட்டாக்கள் அடிப்படையில் 2026லயும் சீமான் தனிச்சு நின்னா அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பெரிய பூஸ்ட் ஆகும். பிரைம் ஆபீஸ் மோடிக்கு தெரியுது. அவர் வேற மாதிரி சீமான கணக்கிடுறாரு. சீமானுக்கு எடுத்த ஓட்டெல்லாம் இந்து ஓட்டுகள் தான், கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டெல்லாம் திமுக காங்கிரஸ் அணிக்கு தான் போச்சு. சீமானுக்கு லாபம். விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபம். விஜய்ங்கிற ஒரு சந்தர்ப்பவாதியும் சீமானுக்கு தலைமை பண்பு மிக்க சீமானும் சந்தர்ப்பவாதி விஜய்ங்கிற கம்பாரிசன் கொள்கையோட தெளிவா நிற்கக்கூடிய சீமான உயர் 25% ரெட்டால ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்ட. அப்ப இன்னைக்கு திருமாவளவனே எடப்பாடி கூட போனா வீணா போயிடுவாரு, 10 வருஷம் போயிருங்கிறன. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிது நிகழ்ச்சி. இன்று நம்ம நடந்திருக்கிறார் வழக்கறிஞர், மூத்த அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கிற அரசு நிகழ்வுகள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் நேற்றுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய பெரியார் திரளுக்கே போயிட்டு மரியாதை செலுத்தி வந்திருக்கிறாருங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சியை பிஜேபி காரங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு திராவிட கட்சி வந்திருக்குது, அவர் திராவிட சாயலில் இருக்கிறாரு, அவர் ஒரு மாற்றெல்லாம் கிடையாதுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்படிலாம் கிடையாதுங்க, திமுகவுக்கு தாங்க ஆபத்து, அவர் பெரியாரே கையில் எடுத்துட்டாருங்கன்னு சொல்றாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க பார்க்கும்போது? அவர் இதுவரை பண்ணக்கூடிய அரசியல் ஒரு மேம்போக்கான ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு அரசியலை தான் பண்றாரு. அவர் பண்ண அரசியல் கோட் படத்துக்கு பப்ளிசிட்டிக்கு அவருக்கு உதவிச்சு. இப்போ அஜித் ஒரு அரசியல் தலைவர் இல்லாத ஒரு நடிகராக வருவார். இவர் சிவகார்த்திகேயன் தலைவர் இல்லாத ஒரு நடிகராக வருவார். இவர் ஒரு லெட்டர் பேட் கட்சி ஆரம்பித்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக அந்த லெட்டர் பேட் கட்சி தொடர்பான செய்திகளெல்லாம் தன்னோட படத்துக்கு விளம்பரமாக மாற்றிக்கிறார். இந்த கட்சிக்கு இன்வெஸ்ட் பண்ண பணத்தை விட பல மடங்கு படத்துக்கு விளம்பரம் கொடுக்குறாரு. ஒரு பிராண்டிங் மாஸ்டர் ஒருத்தரை, ஒரு பேர் என்ன கூட எனக்கு சொல்கிறாங்க, அவரெல்லாம் வச்சுக்கிட்டு ஊடகங்களில் இவரை ஒரு அரசியல் சக்தி மாதிரி இவரை மிகப்படுத்தி காட்டி அது படத்துக்கு அது ஒரு கெயினை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இதுவரை அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் 2019 கமலஹாசன், தினகரன், சீமான் 3 வரும் அரசியல் களத்தில் ஒருத்தர் 5.5, ஒருத்தர் 3.8, ஒருத்தர் 3.7 எடுத்தாங்க. மக்கள் அதற்கு பிறகு 2 வருஷத்தில் சீமான 6.8 கொடுத்தாங்க. அவங்கள 2.5க்கு ஏன் கமலஹாசன், தினகரனையும் ஒதுக்கி தள்ளிட்டாங்க மக்கள்? அவங்க சீரியஸாக ப்ளே பண்ணலை.
வெள்ளூர் இடைத்தேர்தல் வந்து ஒதுங்கிட்டாங்க. ஆம்பூர் வாணியம்பாடி இடைத்தேர்தல் வந்து ஒதுங்கிட்டாங்க. விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல் வந்து ஒதுங்கிட்டாங்க. 5 இடத்தேர்தலும் ஒதுங்கிட்டாங்க. சீமான் 5லையும் களத்தில் நின்னாரு, 6.8 எடுத்தாரு. களத்தில் நிற்காதவங்க 2.5க்கு போயிட்டாங்க. அப்போ மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு மக்களவைத் தேர்தலில் நிற்காம, அதற்கு பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிற்காம, உள்ளாட்சி தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் சீரியஸான அரசியல்வாதியா கோட்டு பட விளம்பரத்துக்கு தன்னோட அரசியல் கட்சியை பயன்படுத்தி கொஞ்சம் ஒரு பிராண்டிக்கு கொஞ்சம் ஒரு பணத்தை கொடுத்து அவங்கெல்லாம் அங்கங்கே பத்திரிகைகளில் போய் அது இதுன்னு பொய் செய்திகளையும் கள்ள கப்சாக்களையும், குஷ்பு வாராரு, கஸ்தூரி வாராரு, ரோஜா வாராரு, அது இதுன்னு கள்ள கப்சாக்களை விட்டு அந்த படம் ஓடும்போது படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டியை இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வேலை தானங்க நடக்குது. அப்போ நீங்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா விஜய? அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறானா இல்லையாங்கிறத அவர் தான் நிரூபிக்கணும். இப்போ அவர் 0 தானே, இன்னைக்கு அவர் 0 தானே. அஜித் கட்சி ஆரம்பிக்காத 0%. சசிகலா அம்மையார் நான் தான் அதிமுகன்னு சொல்லிட்டு கூட 0%. தீபா ஜெயக்குமார் ஜெயலலிதாவுக்கு ரத்த உறவு, என்னைக்கு வேணாலும் தலைவராக வருவன்னு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு 0%. விஜய், அஜித், தீபா ஜெயக்குமார் எல்லாமே 0% ஓட்டு. இவங்களோட ஒப்பிடுறீங்க விஜய் நீங்க? வேற எப்படி ஒப்பிட முடியும்? அதை தாண்டி தேர்தல் கமிஷன்ல உங்களுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா? இல்ல அப்படி இல்லதான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா விஜய் வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து ஆன்டி பிஜேபியில் இருக்கிறாரு, ஆன்டி டிஎம்கேல இருக்கிறாரு. என்னவோ இருந்துட்டு போட்டு 26ல ஒரு ஓட்டை நிரூபிச்சிட்டாருன்னா விஜய் 0 இல்ல, தீபா ஜெயக்குமார் ஓட்டை நிரூபிக்கல, அஜித் ஓட்டை நிரூபிக்கல, சிவகார்த்தியும் ஓட்டை நிரூபிக்கல, விஜய் ஓட்டை நிரூபிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு நான் சொல்றது லீகலி ஏதாவது தப்பா? லீகலி தவறு இல்ல, அப்படி தவறு இல்ல. ஆனாலும் நீங்க வந்து பேசும்போது விஜய் வந்து ஒரு லெவலுக்கு கீழே தான் ரவீந்திர அவர்கள் ஜட்ஜ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. நான் சொன்ன லெவலோட கீழே போயிடலாம். யார் கண்டா? 26ல தானே லெவல் என்னன்னு தெரியும். இப்ப நீங்களே நான் ஒரு லெவலுக்கு வருவேன்னு சொல்லலையே. நீங்க லெவலுக்கு வருவாங்கன்னு சொன்னீங்கன்னா 39 மக்களவையிலே கேண்டிடேட் போட்டிருப்பீங்களே. என்கிட்ட நியாயம் இருக்கா? லெட்டர் பேடு ரெஜிஸ்டரே பண்ணாம லெட்டர் பேடு கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு படத்துக்கு பப்ளிசிட்டியை தேடிட்டு கூடிய விஜய் கிட்ட நியாயம் இருக்கா? மனச்சாட்சி உள்ளவங்க சொல்லுங்க. என்கிட்ட நியாயம் இருக்கா? விஜய்கிட்ட நியாயம் இருக்கா? அப்ப ஏன் லெட்டர் பேடு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணாத கட்சியை மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி நீங்க அனௌன்ஸ் பண்ணணும்? எதுக்கு? ஒரு தொழில இருக்கிறீங்க, அந்த தொழில் லாபத்துக்கு பண்றீங்க. தப்பே இல்ல. அது உங்க தொழில் லாபத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி அறுவடை பண்றீங்க, தப்பே இல்ல. நான் தப்புன்னு சொல்லலையே, அதை நான் தவறுன்னு சொல்லல. என்னைக்கு நான் தவறுன்னு சொன்னேன்? ஒரு தொழில இருக்கவங்க அந்த தொழில் முன்னேற்றத்துக்கு என்ன முதலீடு பண்ணாலும் பண்ணலாம். இதுவே இல்லையே. வயுண்ராஜன் டாடா வைத்து ஃபைட் பண்றாரு, அதுக்கு அவர் ஸ்பெண்ட் பண்றாரு. எனக்கே 1 கோடி ரூபாய் ஃபீஸ் தந்தாரு. அவருக்கு தொழில் வளர்ச்சிக்கு அவர் அதை பண்றாரு. நான் டாட்டாவை ஃபைட் பண்றேன், நாடார்லாண்ட் அக்விசிஷனுக்கு எதிராக அதை ஃபைட் பண்றேன். இதே மாதிரி ஒரு தொழில் தான் சினிமா தொழில். அந்த சினிமா தொழிலுக்கு அவர் விஜய் வைக்கிறது அரசியல் கட்சியை வந்து அந்த சினிமா தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்டா பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியை ஆரம்பிப்பீங்கன்னா தேர்தலுக்கு முன்னே ஆரம்பிச்சிருக்கணும், அல்லது கட்சி ஆரம்பிச்சதும் தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணிருக்கணும். கமலஹாசன் தினகரன் மாதிரி ஒரு 2019 பிறகு கமலஹாசன் தினகரன் இருந்த மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் பண்ணாம ஒரு அரசியல்வாதி மாதிரி தோட்டத்தை காட்டி நீங்க பண்றீங்கன்னா படத்துக்கு உங்களுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்குள்ள அறுவடை தான் நான் சொல்றேன். தப்பு இல்லைன்னு சொல்றேன். தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். நானே சொல்றேன். வயுண்ராஜனோட லேண்ட் அக்விசிஷன் நான் தான் நின்று ஃபைட் பண்ணேன். கலைஞரையும் சோனியா காந்தி எடுத்து ஃபைட் பண்ணேன். எல்லா கட்சியும் ஆர்கனைஸ் பண்ணேன். சென்னை ஆபீஸ்ல நான் தான் இருந்தேன். என்ன கலைஞர் அரெஸ்ட் பண்ணா டாக்டர் ராமதாஸ் நான் காம்ப்ரமைஸ் ஆயிரும். சரத்குமார ஒரு நாடார் லீடர் மாதிரி கன்சல்டேட் பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ணவும் கலைஞர் வரல. கடைசியா கலைஞர் வந்து அந்த ஃபைட்டுக்கு வந்து ஈல்டாகி அவர் கொடுத்த டாக்குமெண்ட்டை நான் தான் திருத்தி அனுப்பினேன். தொழில் வழங்கும் பொருட்டுன்னு காம்ப்ரமைஸ் ஆனாரு. பட் அது வந்து ஒரு தொழிலுக்கான இவங்க ஃபைட்டு தான். அதுல இன்னொரு நோபல் காசு இருக்குது. அதே மாதிரி தொழிலுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய் பண்றாரு, அவ்வளவுதான். இதை தாண்டி அவர் அரசியல் களத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு என்ன இருக்கு? படத்தை முடிச்சு கோட்டு படம்லாம் முடிஞ்ச பிறகுதானே நேற்று பெரியாருடைய கோட்டு படம் ஓடிட்டு இருக்குங்க. இன்னைக்கு 12 நாள் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நானும் தம்பி ரிஷி பிரசாந்த் எல்லாம் இன்னைக்கு அம்பா மால்ல படம் புக் பண்ணிருக்கோம். படம் பார்க்க போறோம். விஜய் படம் பார்க்க போறீங்களா? விஜய் படம் நான் அது நல்லா பார்ப்பேன். இது முருகதாஸ் படம் எல்லாம் 3 தடவை பார்த்தேன். விஜய் ஸ்டைலிஷா சூப்பரா நடிச்சிருந்தார். ஓகே, அப்ப இந்த பெரியாருக்கு இந்த மாலை தெரிவிக்கிறது, மரியாதை செலுத்துறதுலாம் ஒரு அரசியல் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க நீங்க? அவர் 26ல என்ன செய்ய போறாரு? அவரு பிரைமரி போல்ஸா சபார்டினேட் போல்ஸா? அதுக்கு அவர் இன்னொன்னு பதில் சொல்லுங்க. ஆனா நீங்கள் மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் திருமாவளவன் நேற்றருடைய சமூக விடுதலை பதிவுல நடிகர் விஜய்க்கு அவருடைய கட்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. சமூக நீதி பாதையில பயணிக்கிறாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. அது விஜயை பற்றி யார் பேசினாலும் சினிமா நடிகரோட இதுல ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும்.
எல்லாத்துக்கும் கிடைக்கத்தான் செய்யும். திருமாவளவன் அப்படிதான் நினைக்கிறாரு. வேற என்ன திருமாவளவன் வேற பலம் நிரூபிக்காத வச்சு திருமாவளவன் என்ன டங்குன்னு என்னத்தை ஆட போறாரு? அஜித் ஒரு லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் வாழ்த்து தெரிவிக்க தான் செய்வாரு. சிவகார்த்திகேயன் வச்சிருந்தாலும் வாழ்த்து தெரிவிக்க தான் செய்வாரு. விஜய் அதை ஆரம்பிச்சிருக்காரு, வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க லெட்டர் பேடு தானே, மக்களவை தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணல, விக்ரவாண்டியில் கண்டெஸ்ட் பண்ணல, உள்ளாட்சி தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனா இந்த தேர்தல் எல்லாம் வரும்போது நீங்க சீரியஸ்னஸ் இல்லாத தினகரன் கமலஹாசன் மாதிரி அரசியல் களத்துக்குள்ளேயும் இருக்குங்கிறீங்க. அப்ப இப்போ நீங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம்? நீங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பிச்ச பிறகுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னீங்க. நாம் தமிழர் கட்சியும் விஜயும் கூட்டணி போறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு தேவையற்ற ஒரு ஒரு பரபரப்பை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி போக மாட்டாங்க தான் நான் நம்புறேன். அப்படி போகாம தான் நல்லதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட ரவீந்திர துரைசாமி சொன்ன மாதிரியான ஒரு சூழலுக்கு நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குன்றதை பார்க்க முடிகிறது. தனித்தே போட்டின்னு சீமான் அறிவிச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இதை? தம்பி திராவிட ஜீவா தான் விஜயை டேக் பண்ணி ட்வீட் போட்டான். தமிழன்னு சொல்றீங்களா, வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த நாளுக்கு உங்களால ட்வீட் பண்ண முடியுமான்னு கேட்டான். அது ஒரு வாரத்துக்கு முன்னே கேட்டாப்ல. அண்ணே ஒருவேளையில ட்வீட் பண்ணுவாரான்னு கேட்டாப்ல. என்கிட்ட ட்வீட் பண்ண மாட்டாப்லப்பா, ட்வீட் பண்ணா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிருவோம். நீ பெரியார் தொண்டன் தானே, கடவுள் இல்லைன்னு பெரியார் சொல்லுவாரு, நேரே வந்தா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு போறேன். அந்த மாதிரி சொல்லிட்டு போப்பான்னு அவன் ட்வீட் போட்டு சீமானையும் விஜயையும் டேக் பண்ணான். விஜயா ஒண்ணுமே பண்ணல. அது பிறகு சீமான் எனக்கு திராவிட இயக்கம் தான், சீமான் தமிழன்னாலும் சுத்த வீரன், அது அவனுக்கு தகுதி, சீமானுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டாப்ல. அப்போ வேலுப்பிள்ளை பிரபாகரனை மையமா வச்சு தான் சீமானோட அரசியல் போகுது. தமிழின தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனா முத்தமிழறிஞர் கலைஞராங்கிறது தான் சீமானுக்கு அந்த கொஸ்டின். அதுல பிரபாகரனா நிறுவிய தீர்வுன்னு நிற்கிறாப்புல. ஸ்டாலின் கலைஞர் தான் நிறுவிட்டு இருக்கிறாரு, பெரிய அளவில் கொண்டு போயிட்டு இருக்காருன்னா மக்கள் சக்தியார் நின்று ஒரு முத்தமிழறிஞர் கலைஞர். ஸோ அந்த சீமான் கூட விஜய் இணைஞ்சு பயணிக்க முடியாதுங்கிறது எனக்கு செல்ல தெளிவாகவே தெரியும். அந்த அடிப்படையில் சொன்னேன். ஒன்று. ரெண்டாவது, தனிச்சு நிற்கிறது தான் சீமானுக்கு பலம். சரத்குமாருக்கு 40 சீட்டு கொடுத்த கமலஹாசன் 3.6 இருந்து 2.3க்கு போயிட்டாரு. தேமுதிகவுக்கு 60 சீட்டு கொடுத்த தினகரன் 5.5 இருந்து 2.5க்கு போயிட்டாரு. அப்போ 3.8 இருந்து 6.8க்கு சீமான் போனார்னா தனிச்சு போட்டிடுறாரு. 234 சீமான் தனிச்சு போட்டிட்டாருன்னா, ஒரே சின்னத்தில் அவர் சின்னத்தில் போட்டிட்டாருன்னா மக்கள் என்ன நினைப்பான்னா, துணிஞ்சு ஒரு ஏழை, ஒரு சாதாரணமானவன், ஒரு ரொம்ப ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பின்புலத்துல ஒரு ஏழை அடித்தட்டு ஒரு கிராமத்துல இருந்து வந்தவன் துணிஞ்சு 234 போடுறான, இவன் நம்மள ஒருத்தனா, நமக்காக தான் இந்த 234 போடுறான், நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகல, சிம்பிளா விலை போயிடலாம். இன்னைக்கு வந்து நீ மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இத்தனை சதவீதம்னா இத்தனை கோடி ஏறி போகும். இப்போ இது 8.2னா இது ஒரு 1000-2000 கோடிக்கு விலை பெய்யாச்சு, தாராளமா பெய்யாச்சு. அப்போ இவ்வளவுக்குள்ள ஒரு விலை போகாம தனிச்சு நிற்கிறாருன்னு சொன்னா அது வந்து மக்கள் மத்தியில அப்பா இது இன்னைக்கு 2%னா 200 கோடி, 5%னா 1000 கோடி ஆயிடும், 8%னா 2000 கோடி. அப்ப இவ்வளவுக்குள்ள ரேட்டை வச்சுட்டு ஒருத்தன் தனிச்சு நிற்கிறான்னு சொன்னா மக்கள் அதை விரும்புவாங்க, பார்ப்பாங்க, அதை மதிப்பாங்க. சீமான் 214 நின்னா மக்கள் அதை மதிப்பாங்க. 8.2 வச்சு விலை போகலையா? இன்னைக்கு அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ங்கிறத நான் தெளிவா சொல்லுவேன். திமுக கூட்டணி உடையாதுங்கிறது காரணமே அங்கதான் வெற்றி கிடைக்கும். வெற்றி இல்லாத இடத்துல தெருவில் போனா அப்புறம் 10 வருஷம் ஜென்மம் பாலு, அரசியல் பாலு மறந்துடுவாங்க இப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது. அது திரும்ப அதை விட்டு போக மாட்டாருங்க தான் சொன்னா இல்லையா? அந்த கூட்டணிக்குள்ள தான் அவர் போய் நிற்கிறாரு. சோ அரசியல் சூழ்நிலையில தனிச்சு நிற்கிறது சீமானுக்கு பாமர சாதாரண மக்கள் நமக்காக இவன் தனிச்சு நிற்கிறான், நினைச்சா 1000-2000 வாங்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு இவனுக்கு வாக்கு வலிமை வந்துட்டு இருந்தாலும் நம்மளை நம்பி நமக்காக நிற்கிறாங்கிற ஒரு இது வரும். அதைத்தான் நான் சொன்னேன். இதையும் தாண்டி சீமான் இன்னொரு ஸ்டாண்ட் எடுப்பாருன்னா, ஒரு ப்ரூவ்டு பார்ட்டி அவரை சிஎம்மா சொன்னா அதை அவைல் பண்ண முயற்சி பண்ணலாம் யாரும். ஆனா விஜய் வர்றது சீமான பாதிக்கும். விஜய் வர்றதே சீமானுடைய ஓட்டு வங்கியை குறைச்சிடும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய்க்கு போயிருவாங்க, சீமான் கூட இருக்கிறவங்க விஜய்க்கு வாக்களிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு இப்போதும் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. உண்மையிலேயே உள்ள பொறாம, வைத்தறிச்சல், காழ்ப்புணர்ச்சியில பேசுறது. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இந்த விவரம் கிடையாது. சீமான் உள்ள பொறாமையும் பொச்சரிப்பும் தான் அவங்களுக்கு. டேட்டா அடிப்படையில சொல்றீங்களா நீங்களும்? நான் சொன்னது எல்லாமே டேட்டா அடிப்படையில தானே சொல்றேன். இவர் பக்கம் இருக்கிறது யங்ஸ்டர்ஸ் தான். அந்த யங்ஸ்டர்ஸ் அங்க டைவர்ட் ஆக மாட்டாங்கன்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? விஜய்ங்கிற ஒரு சந்தர்ப்பவாதி, சிவாஜி மாதிரி, சம்பத் மாதிரி தன்னோட பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில இருக்கும் போது, கொண்டு குவிக்கப்படும் போது, அந்த கொண்டு குவியலுக்கு காரணமான குடும்பத்துக்கிட்ட ராஜ்யசபா உறுப்பினர் கேட்க போனவர், ஜெயலலிதா பின்னாடி நின்று அதிமுக பிடிச்சிடலாமான்னு திராவிட மாட்டு போனவர், அனில் மார்புதன் ஒன்று அங்க நின்று பிடிச்சிடலாமான்னு போனவர், அந்த கோபத்துல மோடியை பார்த்தவர், அதற்கு பிறகு தயாநிதி மாறன் கூட ஸ்டாம்பொலி வீட்டில் கலந்துகிட்டவர். இப்படி ஒவ்வொரு இதுலையும் தன்னோட சினிமா பாப்புலாரிட்டியை எப்படி என்கேஷ் பண்ணலாம், ஒரு வசதியான டைரக்டருக்கு மகனாட்டம், இன்னொரு டைரக்டருக்கு மகனாட்டம், டைரக்டர் தம்பிகள் மகனா பிறந்து ஒரு வசதியான பின்னணியில் வாழ்ந்தவர் தன்னோட சினிமா பாப்புலாரிட்டியை எப்படி என்கேஷ் பண்ணலாம்
எப்படி தனக்கு லாபமா பார்க்கலான்னு ஒவ்வொரு கட்டத்திலும் செயல்படக்கூடியவர், ஒரு சந்தர்ப்பவாதியா மிஸ்டர் சம்பத், மிஸ்டர் சிவாஜி மாதிரி பல கலர நிறம் மாறக்கூடிய ஒரு பச்சோந்தியா இருக்கக்கூடிய ஒரு விஜயும் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தமிழின தலைவரான ஆக்குவோன்னு சொல்லக்கூடிய சீமானையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சீமானுக்கு லீடர்ஷிப் பெருகும். இங்க சொல்றவங்க எல்லாம் அந்த ஒப்பீடு இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு புரியாது. அவங்க எல்லாம் சீமான் 8% எடுத்துட்டானேங்கிற வன்மமும் காய்ச்சலும் தான் இருக்குமே தவிர அதன் அடிப்படையில விஜயை கொண்டு சீமான் இது பண்ணது. கமலஹாசன் வரும்போது இப்படிதான் சொன்னாங்க. சீமான் வந்து கமலஹாசன் கம்பாரிசன்ல 3.8 வந்துட்டார. சரி, மக்களவை தேர்தலில் குபேந்திரன் சொன்னாரா சீமான் 8 வருவாருன்னு? சுமன் ஸ்ரீராமன் ஐயா சொன்னாரா 2 வரும்னு சொன்னாரு. சுமன் ஸ்ரீராமன் ஐயா யாரு சொன்னா? நான் மட்டும்தான் சொன்னேன். இது சீமான் வந்து மத்திய காங்கிரஸையும் பாஜகவையும் சேர்த்து அடிக்கிறாரு. சீமான் கூட இருந்தவங்களே மன வலிமையற்று தன்னம்பிக்கையற்ற கோழைகளாட்டு இது மக்களவை தேர்தல் வராது, ராகுல் காந்திக்கு தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் சீமான் வந்து 2 தேசிய கட்சிகளும் அடிக்கிறாரு. இதுக்குன்னு ஒரு வாக்கு வலிமை சீமானுக்கு வரும், இந்த துணிச்சலுக்கு வாக்கு வலிமை வரும். 2 மடங்கு போயிடுவாரு. மக்களவையிலே 2 மடங்கு போயிட்டாருன்னா சட்டமன்றத்தில் பெரிய அளவு போயிடுவாருங்கிறத நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். என்ன தவிர வேற யாரு சீமானுக்கு பார்லிமெண்ட் இதை ப்ரெடிக்ட் பண்ணாங்க? இல்ல, நீங்க ப்ரெடிக்ட் பண்ணது நடந்ததுங்கறத நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் சீமான் 3வது வருவாருன்னு சொன்னா, பாஜக 3வது வருவாருன்னு சொன்னா, அண்ணாமலை தலைமையில பாஜக 3வது வரும்னு சொன்னேன். ஏன்னா பாஜக அமைப்பு இருக்கு, நகர்ப்புறத்தில் ஆர்எஸ்எஸ் இருக்கு, டெல்லி ரிசோர்சஸ் பணம் கொடுக்குறாங்க, கேடர்ஸ் இருக்காங்க. அப்போ அது 3வது இடம் வந்துடும் நான் சொன்னேன். சீமான்ங்கிறது வந்து சீமானுக்கு லீடர்ஷிப் தான். அப்போ நம்ம சகோதரர், இஸ்லாமிய சகோதரர் என்ன மனுஷபுத்திரர், அவர் என்ன சொன்னார் ஊடகத்திலலாம் வந்து என்ன மாதிரி துள்ளி குதிச்சாரு, சீமான் போயிட்டாருன்னு. உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சது நான் சொன்னேன் இது ஆம் ஆத்மி மாறிங்க சீமான், அவருக்கு லீடர்ஷிப்ல உள்ளது மனுஷபுத்திரன், என்ன அப்துல் ரஹ்மானா மனுஷபுத்திரர், நீங்க தப்பா கணக்கு போடாதீங்க. இது வந்து சீமான் லீடர்ஷிப்புக்கு வரக்கூடிய ஓட்டு. நீங்க உள்ளாட்சி தேர்தலில் சீமான் போயிட்டாருங்கிற, நாம் தமிழர் போயிட்டுங்கிறத வச்சு கணக்கு போடாதீங்கன்னு தம்பி ராஜீவ் காந்தி கிட்ட சொன்னானா இல்லையா? சொன்னா இல்லையா சன் தொலைக்காட்சியில்? என்னாச்சு? சீமான் லீடர்ஷிப்புக்கு ஓட்டு விழுது. ஏன் இந்த லீடர்ஷிப் நிற்குது? இப்போ ஒரு எளியவன், நம்மள ஒருத்தனா வந்தவன், நமக்காக நிற்கிறான், எளிய பிரிவு மக்களுக்காக நிற்கிறான், துணிஞ்சு விலை போகாம நிற்கிறான். இதுதான் அங்க மேட்டரே தவிர கூட்டணியை நம்பி நிற்கல. அந்த அடிப்படையில் தான் சீமான் எமர்ஜ் ஆகிறாரு. 204 தனிச்சு நின்னா 26லயும் சீமான் எமர்ஜ் ஆவாருங்கிறது உறுதியா நான் டிக்ளேர் பண்ணிடுவேன். ஏன்னா அதற்கு தக்கன இஷ்யூவே எடுக்கிறாரு. அருந்ததியர் இஷ்யூ எடுத்துட்டாரு. எனக்கு மாறுபட்ட கருத்துங்கிறது வேற. ஓகே, நீங்க அதை நோட் பண்ணிக்கணும். சீமான்ட்ட பல இஷ்யூ எனக்கு மாறுபட்ட கருத்து. நான் இந்து ஒற்றுமைக்கானவங்கிறது நான் வெளிப்படையானவன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ சீமான் இந்த இஷ்யூவை எடுக்கும் போது திமுக கொடுத்திருக்குது, எடப்பாடி ஆதரிக்கிறாரு, அருந்ததியர் இடஒதுக்கீடு சரிங்கிறாரு, நானும் துணை நின்றேன்னு அருந்ததியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தலைவர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சு மாலை போட்டு நிற்கிறாப்புல. திருமாவளவன் திணறாரு. கிருஷ்ணசாமி எடப்பாடியை வச்சு நம்ம காக்காசுக்கு பிரயோஜனம் இல்லை, ஜெயிக்க முடியாது, கிருஷ்ணசாமிக்கு முடிவு தான் எல்லா அரசியல் கட்சிகளும் முடிவு. சும்மா ஸ்டாலின் குடும்பத்தை பிடிக்காதவங்க ஊடகத்தில் 1000 பேசிட்டு இருக்கலாம். கிருஷ்ணசாமிக்கு முடிவு தெளிவான முடிவு. அவர் வந்து எடப்பாடி வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு, தேவேந்திர குல வேளாளருக்கு பாதிப்புன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. சீமான் இதைத்தான் முன்னெடுத்துட்டு போறாரு. ஏன் மக்களோட இடஒதுக்கீட்டை எடுத்து எப்படி அருந்ததியர் கொடுக்கலாம்? மீண்டும் சொல்றேன், என்னோட ஸ்டாண்டுங்கிறதுல. அப்போ அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? அவர் தனி ஒதுக்கீடு கொடுங்கன்றாரு அருந்ததியருக்கு. நீங்க ஓப்பன்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும்னு சொல்றாரு. ஏன் மக்களுக்கு நீங்க பாதிப்பு ஏற்படுத்திட்டீங்க, தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையருக்கு பாதிப்பு எடுத்துட்டீங்கன்னு சொல்றாரு. அப்ப இவர் எப்படி கலைஞர் மு.க. ஸ்டாலினோட கூட்டணி போக முடியும்? இவர் எப்படி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி போக முடியும்? ஒருத்தர் என்ன சொல்றாரு, என்ன செயல்பட போறாருங்கிறத திங்க் பண்ணணும்ல. அவங்க ஆசையை பேசிட்டு போறதுல அர்த்தம் இல்லல்ல. நான் என்னைக்கு ஆசையை பேசிட்டு போறேன்? அப்போ இந்த இடத்துக்குள்ள தேவேந்திர குல வேளாளர், பறையர், குறவர் போன்ற விளிம்பு நிலை மக்களுக்காக தெளிவா நிற்கிறாரு. அருந்ததியருக்காக தான் மற்ற எல்லாரும் நிற்கிறாங்க. புரிஞ்சுங்களா அந்த இஷ்யூ? அப்போ அவர் ஒரு மற்றவங்கள இருந்து மாறுபட்ட ஒரு இஷ்யூ எடுத்து களத்துக்குள்ள தனிச்சே போறாரு. ஸோ பிரபாகரன் தமிழின தலைவர், வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேரு? அப்போ நீங்க திராவிடம்னு திமுகவுடைய அண்ணா திமுகவுடைய கூட்டணி போக முயற்சி பண்ணக்கூடியவங்க வந்து எப்படி வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு, கருணாநிதி ஜெயலலிதாவும் கொள்ளக்காரங்கன்னு வீரப்பனுக்காக எப்படி பேச முடியும்? முடியாது இல்ல. அப்போ அருந்ததியர் ஒதுக்கீடு ஸ்டாலின் பண்ணவும் தவறு, எடப்பாடி பண்ணவும் தவறு. அது பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பாதிப்பு, என் தமிழ் மக்களுக்கு பாதிப்பு. ஏன் மக்களுக்குள்ள இடத்தை எடுத்து கொடுத்துட்டேன், ஏன் இடத்தை எடுத்து கொடுத்துட்டேன்னு பேசக்கூடிய சீமான் எப்படி கூட்டணி போக முடியும்? அவரும் கூட்டணி போக மாட்டார். அவரும் இந்த இடத்துல 214 தனிச்சுன்னு இருக்கிறாரு. யாருக்கானவர் எதற்கானவர்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அவருக்கு வாக்களிப்பாங்க. இதுவரை சீமான் 3வது அணிங்கிற வாக்கு எடுக்கல. இது சீமானுக்கே நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் வந்து ஒரு புதிய தகவல் தான். 3வது அணிங்கிற வாக்க விஜயகாந்த் எடுத்தாரு. ஏன்னா அன்னைக்கு 2 அணி தான் இருந்தாங்க.
மூணாவது பாஜக எங்க ஊர்ல மட்டும் எங்க ஐயா தாளிங்க நாடார் உழைப்புல இந்த நாடார்கள் ஆதரவுல கிருஷ்ணவை கம்யூனிட்டி ஒரு மார்ஷியல் கம்யூனிட்டி இவங்க ஆதரவுல இருந்த அந்த வாக்குகள் தான் வந்து 6 தொகுதியிலுமே மூணாவது இருந்து விஜயகாந்த் அங்க மூணாவது வர முடியல. அடுத்து அந்த கிருஷ்ணசாமி உருவாக்குன தேவேந்திர குல வேளாளர் வாக்கு அவர் யானை சின்னத்தில் நின்னாரு. 5-6 தொகுதியில மூணாவது நின்றுச்சு அந்த திருநெல்வேலி அந்த சைடு தாமரை பண்ணி பக்கத்துல. அடுத்து எர்ணாவூர் நாராயண மட்டும் அம்பாசமுத்திரத்தில் ஃபார்வர்ட் பிளாக் 2 தொகுதியில. இது எல்லாம் சேர்த்து ஒரு 20 தொகுதிக்குள்ள மூணாவது இவங்க வந்துடுறாங்க. மீதி ஒரு 210 தொகுதியில மூணாவதுங்கிற அந்தஸ்து விஜயகாந்துக்கு தான் கிடைச்சது. அதுல விடுதலை சிறுத்தைகளால திமுக அணியை ஃபைட் பண்ண முடியாத தொகுதியிலெல்லாம் நல்ல ஓட்டு எடுத்தாரு விஜயகாந்த். இப்படி 210 தொகுதியில் ஒரு மூணாவதுங்கிறதுல வந்தார். அது பிறகு கமலஹாசன் மூணாவதுன்னு தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், மதுரை, கோயம்புத்தூர் இந்த இடத்துல அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், லிங்குஸ்டிக்ஸ், நாயர், மார்வாடி, ஒக்காலிகா, லிங்காயிட்ஸ், தெலுங்கு பீப்புள், ராஜூஸ், இந்த மாதிரி சௌராஷ்டிரா இந்த மாதிரி மக்கள் கமல்ஹாசனோட ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மக்கள், மரோசரித்திரா அது இதுன்னு அவருக்குள்ள ஒரு அந்தஸ்துல ஈஸிய பிராமின். ரஜினிகாந்த் ரசிகர் பிராமணர்களே கமல்ஹாசன் அரசியல் தலைவருக்கு ரஜினி இல்லாத போது ஓட்ட போட்டாங்க. ஐ நோ. அப்போ கமல்ஹாசனுக்கு ஒரு 5-6 தொகுதியில மூணாவதுன்னு ஓட்டு வருது. 10% வரை எடுக்கிறாரு. தினகரனுக்கு திருச்சி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் இங்க மூணாவதுன்னு ஒரு 6-7 தொகுதியில வருது. 10% தாண்டினாரு. மதுரையில 2 ஊருக்குமே வருது. மேலூர்ல கமல்ஹாசனுக்கு ஒண்ணுமே இருக்காது. மதுரை கிழக்கு போன்ற சௌராஷ்டிரா ஏரியாவில் கமல்ஹாசனுக்கு வாக்கு இருக்கும். அப்போ இங்கெல்லாம் ஜாதி இருக்கு. நம்ம மூணாவதா நம்ம ஆளு வந்துருவோம். ஜெயலலிதா பிறகு கமல்ஹாசன் இன்னொரு பிராமின் சிஎம்மா வந்துருவாங்க. பிராமின் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு, இல்லன்னு நம்ம சொல்லலையே. அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன் சீமான் மேல யாராவதுக்கு இருந்தா, நாடார்களுக்கு இருந்தா? இல்லையே. யாருக்கு இருந்து? யாருக்கு இருந்து? சீமான் முத சீமான் வரும்போது 6வது இருந்தாரு. திமுக தான் மெயின். திமுக கூட்டணி பலகீனத்தால வந்துட்டாங்க. ஓகே, திமுக அதிமுக 2 கொடுத்துருங்க. ஜெயித்த அதிமுக முதல் இடம், 2வது திமுக, 3வது பாமக பல இடங்கள்ல வன்னியர் ஆதரவுல 3வது வந்தாங்க. அப்புறம் அங்கங்க இந்த மக்கள் நல கூட்டணி அங்கங்க சில இடங்கள்ல 3வது வந்தாங்க. அடுத்து பாஜக வழக்கம் போல ஆல்வதர் ஃப்ரண்ட் இந்த நாடார்கள் 3வது வந்தாங்க கன்னியாகுமரியில. சீமான் எங்கேயாவது வந்தாரா? அவர் வந்து இன்னும் சொல்ல போனா 6வது வந்தாரு. 6வது அணியெல்லாம் களத்துக்குள்ள வந்தாரு. 6வது வந்தவர் யாருக்காக 6வது வந்தாரோ அவங்களுக்காக இன்னைக்கு வர நிற்கிறாரு. யாருக்காக 6வது வந்தாரு? பொது தொகுதியில தேவேந்திர குல வேளாளர், பறையர், அரசியல் அதிகாரத்தை இழந்த முதலியார், அவங்களுக்கு வாய்ப்பு வேளாளர், அரசியல் அதிகாரத்து வர துடிக்கக்கூடிய லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி, செங்குந்தர், அகமுடையார், இந்த மாதிரி மீனவர், இப்படி ஒரு சமூக நீதி புரட்சி அணியாட்டு 4வது முறை தனிச்சு நின்று இப்பந்தான் அவர் மாற்று சக்தின்னு வராரு. 4 முறை தனிச்சு நின்று 8.2 எடுத்த பிறகுதான் மாற்று சக்தி அந்தஸ்தை வந்து 26ல தான் சீமான் முன்னிறுத்துறாரு. அதுவரை அவர் சொல்லியிருக்கலாம் எங்கேயாவது ஒரு மாற்று சக்தின்னு 3வது வந்திருக்கிறாரா? விஜயகாந்த் 200 இடத்துல 3வது வந்தாரு. கமல்ஹாசன் மக்களவையில 7-8 இடத்துல 3வது வந்தாரு. தினகரன் மக்களவையில 7-8 இடத்துல 3வது வந்தாரு. சீமான் 3வதுங்கிற அந்தஸ்துல 2024 வந்தாங்க. 21ல பை டிஃபால்ட் 6.8 எடுக்கும் போது வந்தாரு. அந்த இடத்துக்குள்ள டைட் ஃபைட் ஸ்டாலினுக்கும் பிஜேபி, எடப்பாடி, ஓபிஎஸ் ரெட்டையர்கள் 2 தலைமை 2 ஜாதி, முக்குலத்தோர், வெள்ளாள கவுண்டர். ஓபிஎஸ்க்கு அதுல இடம் உண்டு. 2021 ஓட்டுல ஓபிஎஸ்க்கும் பங்கு உண்டு, முக்குலத்தோருக்கும் பங்கு உண்டு. முக்குலத்தோர் அதை மறைச்சுக்கிட்டு சில அரசியல் உண்மை பேசுறதெல்லாம் அநியாயம், அக்கிரமம். அது வந்து உள்நோக்கம் கொண்டது. அது முக்குலத்தோர் கம்யூனிட்டி ஓபிஎஸ் இருந்ததுனால 2021 எடப்பாடி கூட நின்னாங்கிறத மறைக்கக்கூடிய அறிவு நாணயமற்ற செயல், இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி. சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்க எல்லாம் இந்த இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டில இருக்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் இருக்கும்போது இருந்த நிலைமை என்ன, இன்னைக்கு தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் பெல்ட்ல இருந்த நிலைமை என்ன? அப்படி ஒரு அதிமுக அணியும் திமுக அணியும் டைட் ஃபைட்டா இருக்கும் போது யார் செத்தான்னா, யார் பிழைச்சான்னு, யார் ஜெயித்தான்னா, யார் தோத்து எக்கேடு கட்டு போனா எங்களுக்கு என்னன்னு 6.8% வாக்கு சீமானுக்கு போட்டாங்கன்னா, அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் 3வதுன்னு சீமானுக்கு ஓட்டு விடல. சீமான் வந்தா நம்மளுக்கு அரசியல் அதிகாரத்தை தந்துருவாரு. சீமான் வந்தா தேவேந்திர குல வேளாளர்கள் கூடுதல் அதிகாரம் பெற முடியும். சீமான் வந்தா பறையர்கள் கூடுதல் அதிகாரம் பெற முடியும். சீமான் வந்தால் வண்ணார், நாவிதர், குயவர், போயர் ஒட்டவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு பாசிட்டிவா சீமானுக்கு விழுந்த ஓட்டை தவிர திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு விழுந்த ஓட்டு சீமானுக்குங்கிறத டிஸ்கிரிப்ஷனே இல்லை. அப்படி ஒரு ஓட்டு சீமானுக்கு விழணும்னா 2026க்கு மேலதான் விழணும். ஆனா 26ல எந்த ஓட்டு சீமானுக்கு 4 முறை இந்த தமிழ் மண்ணில் சமநீதி புறக்கணிக்கப்படுது, தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம்ங்கிற ஐயா வைகுண்டர் வழியில ஒருத்தன் வாரான். அவனுக்கு நாம பின்னாடி நின்று நாம அவனை பலப்படுத்தி நாம பலப்படணுங்கிற ஓட்டு தான் சீமானுக்கு வருது. இது தேரிட்டிக்கலா தெரியாதவங்க ஹாஃப் பேக்டு அறகுறைகள் விஷயங்களை மேலெழுந்த வாரியா ஒரு கருத்து உருவாக்கத்தை பண்றது. நான் சொல்றது எல்லாமே டேட்டா பேஸ்ட்ல
ஆதாரத்தோட உள்ளது. இந்த டேட்டாக்கள் அடிப்படையில் 2026 சீமான் தனிச்சுன்னா அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பெரிய பூஸ்ட் ஆகும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இந்தியாவில் மாயாவதி விழுந்த இடத்துல, அகாலிடல் விழுந்த இடத்துல, பிஆர்எஸ் டிஆர்எஸ் விழுந்த இடத்துல, ஜேஜேபி விழுந்த இடத்துல சீமான் எமர்ஜ் ஆயிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் மோடிக்கு தெரியுது. அவர் வேற மாதிரி சீமான கணக்கிடுறாரு. சீமானுக்கு எடுத்த ஓட்டெல்லாம் இந்து ஓட்டுகள் தான், கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டெல்லாம் திமுக காங்கிரஸ் அணிக்கு தான் போச்சு. அப்ப இந்து ஓட்டுகளும் போது நிதிஷ்குமார் மாதிரி ஒரு தலைவரா சீமான் தமிழ்நாட்டில் இருக்காருன்னு மோடி கணக்கிடுறாரு. தெள்ள தெளிவா எனக்கு தெரிஞ்ச விஷயம். சோனியா காந்தி அம்மையாரு எப்படி இவர் மட்டும் பாராளுமன்றத்தில் 2 மடங்கு வந்துட்டாருன்னா, சட்டமன்றத்தில் இதே வியூகத்தை கையில் எடுத்து அவர் பயணிச்சாருன்னா மிகப்பெரிய அளவு ஜம்பிங் சீமானுக்கு இருக்கு. இந்த சமூகங்களை சீமான் தான் கை தூக்கிட முடியும். சீமான கை தூக்கி விட்டு தான் இந்த சமூகங்கள் மேலெழுந்து வளர முடியும். இதுல நாடாரு புண்ணாக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நாடார் பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் கம்யூனிட்டி, அவன் பிசினஸ் கம்யூனிட்டி, அவன் 1921 இடஒதுக்கீடு வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போன கம்யூனிட்டி. 64 காமராஜ் அவனை பிசியில் ஆக்கி விட்டாரு. இந்த நாடார 82 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திருச்செந்தூர்ல ஜெயிக்கிறதுக்காக பிசியில் ஆக்கி விட்டாரு. அந்த கம்யூனிட்டி ஆனானப்பட்ட எம்ஜிஆரையே எதிர்த்து 24 மணி நேரத்தில் ஜீவா இல்ல நேசமணின்னு சரண்டராக வச்ச கம்யூனிட்டி. ஜெயலலிதாவையே சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மன்னவர்னு ஜெயலலிதாவையே இல்லைன்னா எழுத்து அடிப்பான், எல்லா ஜாதியும் திருப்பான்னு சரண்டர் பண்ண வச்ச கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி அவன் பாதையில தான் போயிட்டு இருக்கான். சீமான ஒன்றும் அவன் இதுவரை வாக்களிச்சதாட்டு எந்த எவிடன்ஸும் இல்லை, எந்த ஒரு புள்ளி வரும் இல்லை. 10-11 ரேஞ்சுக்கும் கீழே தான் நாடார் ஓட்டு சீமானு கிடைச்சிட்டு இருக்கு. சீமான் வளர்றது தாள கிடப்பாதே தற்காப்பதே தர்மம்ங்கிற பசியப்ப ஜாதிகளை நம்பி வளர்றாப்புல. இன்னைக்கு கூட ஒரு பூத்துல நண்பர் ரெட்டிகள் அந்த இதுல இருந்து ஒரு நண்பர் பூத் வைஸ் பண்ற ஒரு தம்பி எடுத்து கொடுத்திருந்தான். அகமுடையார் கேண்டிடேட் தேவேந்திர குல வேளாளர் பூத்துல சீமான் 2 பூத்துல திமுக அணியை விட இவர் கார்த்திக் சிதம்பரத்தோட சீமான் கேண்டிடேட்டுக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் அடர்த்தியா இருக்கக்கூடிய இடத்துல போட்டிருக்காங்கன்னா அந்த சமுதாயத்தை கௌரவப்படுத்துறாரு. பொது தொகுதிகளில் அந்த சமுதாயத்தை முன்னிறுத்துறாரு. சீமானோட எழுச்சி நம்ம சமூகம் தேவேந்திர குல வேளாளருக்கு கூடுதல் அரசியல் அதிகாரம் கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. அருந்தறிஞர் பறையர் விஷயத்துல பறையர்களும் இன்னைக்கு அதை நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் வெளிப்படையா உடைச்சு சொல்றேன், திருமாவளவனோட பல அரசியல் ஆக்டிவிட்டீஸுக்கு இந்த அருந்ததியர் உள்ளொதுக்கீடு விஷயத்துல திருமாவளவன் ரவிக்குமார் கிளியர் கட் ஸ்டாண்ட் எடுத்து பயணிக்க முடியாதான் காரணம். சீமான் நஷ்டப்படுறதுக்கு எதுவும் இல்லை, கிளியர் கட் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. அதுல திமுக கூட்டணியில் நின்னாதான் ஜெயிக்க முடியும். 99% திமுக கூட்டணி நின்னா தான் ஜெயிக்க முடியும். இன்னொரு ஆப்ஷன் அவங்க தோக்கக்கூடிய கூட்டணி போனாலும் அது அண்ணா திமுக கூட்டணி தான். அவங்களும் அருந்ததியர் பக்கம் தான் இருக்கிறாங்க. அந்த இடஒதுக்கீடு சரிங்கிறாங்க. சீமான் அரசியல் கட்சியாட்டு இன்னைக்கு எரிமலை ராமச்சந்திரன், நாச்சியாள் சுகந்தி, இவர் தம்பி சேக்கு தமிழரசன் மூத்த தலைவர், கிருஷ்ணசாமி, ஏர்போர்ட் மூர்த்தி சகோதரர் எல்லாருமே இந்த இதுக்கு எதிராட்டு ஒரு கருத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. சீமான் இதுல அரசியல் சக்தியா இதுக்குள்ள நிற்கிறாரு. அப்ப சீமான் எங்க நிற்கிறாரு, என்ன அரசியல் பண்றாரு, இதெல்லாம் கூர்ந்து கவனிச்சு தெளிவா பார்க்க உங்களுக்கு தெரியும். சும்மா மேம்போக்கா சொல்லிட்டு இருக்கவங்க எதையும் சொல்லிட்டு போயிடலாம். அவங்க சொல்லி சீமான் விஷயத்துல எதுவும் நடக்கல, நான் சொல்லி சீமான் விஷயத்துல எதுவும் தப்பல்லங்கிறது 100% உண்மை. இவ்வளவு டேட்டாஸ் அடிப்படையில் நீங்க சொல்றதை நான் முழுமையாக ஏத்துக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாத்தையுமே கால அட்டவணை அடிப்படையில் நீங்க பேசியிருக்கீங்க. அப்போ இன்னொரு ஒரு பார்வை ஒன்று வைக்கப்படுகிறது. 2026 திமுகவை எதிர்த்து 5 முனை போட்டி, அதாவது ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் நாம் தமிழர், ஒரு பக்கம் விஜய் வந்தாங்கன்னா நான் கமெண்ட் அடிச்சிட்டா அஜித்தும் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தா 6 முனை போட்டி. இன்னும் ஒவ்வொருத்தரையா சொல்லிருக்கலாமா? விஜய் கட்சி ஆரம்பிச்சு சொல்றீங்க, ஏங்க ரஜினி வரல கமல் வந்தாருலாங்க. இவர் ஜோவியலா தான் சொல்றேன். நீங்க நான் விஜய் லெட்டர் பேட் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, கொடி அறிமுகப்படுத்திட்டாரு. ஆனா ஒரு தேர்தலில் நிக்கலங்கும் போது இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. அஜித் நினைச்சா வரலாம்லாங்க. அவருக்கும் கட்சி ஆரம்பிச்சது பட வசூலுக்கு ஒரு லாபம் இருக்கு. நம்மளும் ஒரு கட்சி ஆரம்பிச்சா நம்ம படத்துக்கு வசூலுக்கு லாபம் வரும்னு அவர் நினைச்சா மனுஷ காரியம் தானங்க. ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ண பெரிய 900 கோடியா தேவை. ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தா தேர்தல் ஆணையத்தில் ஒருத்தன் 100 பேர் கையெழுத்த வாங்குவான். இந்திய அரசியல் சட்டப்படி செயல்படுவான். எல்லா கட்சியோட கான்ஸ்டியூஷன் எடுத்து ஒரு அவியலா சேர்த்து ஒன்று எழுதணும், அக்செப்ட் பண்ணணும், உடனே ஒரு விளம்பரம் கொடுக்கணும், நோ அப்ஜெக்ஷன் பண்ணாரு. கட்சி ஆரம்பிச்சு அதை இது பண்ணா நம்ம பட வசூலுக்கும் அது லாபம் பண்ணா அவரும் எங்க ஆரம்பிக்க கூடாது. அப்போ 6 முனை போட்டிடுங்க அதை. ஓகே, அப்ப இந்த மாதிரியான போட்டிகளால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சீமானுக்கே பாதிப்பு, அதே போல அதிமுக திமுக எல்லாருக்குமே விஜய் வரதால பாதிப்புங்கிற கான்செப்ட் நீங்க எதிர்க்கிறீங்க. சீமானுக்கு லாபம், விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபம். விஜய்ங்கிற ஒரு சந்தர்ப்பவாதியும் சீமானுக்கு தலைமை பண்பு மிக்க சீமானும் சந்தர்ப்பவாதி விஜய்ங்கிற கம்பாரிசன் கொள்கையோட தெளிவானுக்கக்கூடிய சீமான உயர்த்தும். இது மக்கள் எப்படி ஓட்டு போடுறான், அவன் என்ன மனையில ஓட்டு போடுறாங்கிறத ஆய்வு தெரியாம சீமானுக்கு 8% வந்துட்டாரே, அவரு நம்ம தாய்மொழி மக்களுக்கு எதிராக இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய சில சர்வே பார்ட்டிகள் பேசக்கூடியது. அவங்களுக்கு புரிஞ்ச அறிவு அவ்வளவுதான்.
சீமானுக்கு யார் ஓட்டு போடுறா, எப்படி ஓட்டு போடுறா, ஏன் ஓட்டு போடுறாங்கிறத தெரிஞ்ச நான் சொல்றேன். கமல்ஹாசன் கம்பேரிசன் எப்படி சீமானுக்கு லாபமோ அதே மாதிரி அஜித் கூட சீமான் கம்பேரிசன் பண்றது சீமானுக்கு லாபம் தான். விஜய் கூட சீமானை கம்பேர் பண்றது சீமானுக்கு லாபம் தான். இல்ல நீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல டேட்டா அடிப்படையில் அவங்களுக்கு பாசிட்டிவான நியூஸ் சொல்றீங்க. ஆனா அவங்க மத்தியில இருக்கிற மக்களுடைய தொண்டர்களுடைய மனநிலை, தம்பிகள் மனநிலை எப்படி இருக்குன்னா, எவ்வளவு நாள் தனிச்சே நின்று நம்ம போட்டி போட்டு பர்சன்டேஜ் உயர்த்திட்டு இருக்கிறது, எப்ப சட்டமன்றத்துக்குள்ள போறதுன்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப யாரு கூட்டணி தானே வாய்ப்பு? திமுக அணி தான், ஸ்டாலின் கொடுக்க தான் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். எடப்பாடியால ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெபாசிட்டி இல்ல. நீங்க அதுவும் கொஞ்சம் ட்ரையல் எடுத்து பாத்தீங்க. எடப்பாடி வேஸ்ட், அவர் கையில் உள்ள ஓட்டை அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்க தான் விக்கிரவாண்டி நிரூபிச்சுட்டு. அதனால தான் கிருஷ்ணசாமி எடப்பாடி வச்சு லாபம் இல்லைன்னு இருக்காங்களே. கூட்டணியில் இருக்குன்னு சொல்லக்கூடிய தேமுதிகவே எடப்பாடி கூட போனால தோத்தோம், என்டிஏல நின்னா சீட்டு ஜெயித்திருக்கலாங்கிற எண்ண ஓட்டத்தெல்லாம் இருக்கிறாங்க. இருக்க இடத்த விட்டுட்டு போக கூடாதுங்கிறதான் அதிமுக கூட்டணி சொல்றாங்க. பொறுத்திருந்து பாருங்க. அதையும் என்ன தேமுதிக ஜெயித்துட்டா, கிருஷ்ணசாமி உங்களை நம்பி ஜெயிக்காதுன்னே போயிட்டாரு. விக்கிரவாண்டி தான் எடப்பாடி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெபாசிட்டி இல்லைன்னு காட்டிட்டு போயிட்டேன். 25% ரெட்டோல ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டேன். அப்ப இன்னைக்கு திருமாவளவனே எடப்பாடி கூட போனா வீணா போயிடுவாரு, 10 வருஷம் போயிருங்கிறன. திமுக அணியில வெற்றி பெறா இருக்கக்கூடிய திருமாவளவன் எடப்பாடி கூட போனா வீணா போயிடுவாரு, 10 வருஷம் அரசியல் போயிடும்னு அவரோட நல்லெண்ணத்துல அரசியல் தெரிஞ்சு புரிஞ்சு கல யதார்த்தம் புரிஞ்சு ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். இப்படிதான் 11 சொன்னேன். அப்புறம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சரவணபவன் கோட்டையில என் தம்பி கண்ணன் எல்லாரும் நிற்கும் போது திருமாவளவன் ஆல்மோஸ்ட் அண்ணன் கருத்து சரிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணி கூட பேசினாரு. இப்போ அதைத்தான் இன்னைக்கு திருமாவளவனும் திமுக கூட்டணி விட்டு போக மாட்டாரு. எடப்பாடி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெபாசிட்டி இல்ல, சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டி இல்ல, விக்கிரவாண்டி அதை காட்டிச்சு. திருமாவளவன் தளம்ங்கிறது பரையர் சமூக தளம் தான். அப்கோர்ஸ் அவர் நான் பாராட்டுறேன், போட்டுறேன். தம்பி ஆளூர் ஷானவாஸ் எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு, சகோதரர் எஸ்.எஸ். பாலாஜி எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. அது அவரோட பெருந்தன்மை தான், அது கட்சியோட தன்மை தான். ஆனா ஓட்டிங் பேட்டர்ன் இப்படி இருக்கும் போது அதிமுக சேர்ந்தா அது வன்னியர் கட்சியா இருக்குது. வட தமிழகத்துல 10.5 கொடுத்ததுனால களத்துக்குள்ள இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா இன்னும் பிரிசனரா பாஸ்டா, ஐயோ ஜெயலலிதா ஜெயலலிதா சுமன் ஸ்ரீராமன் வாயால வைத்தால அடிக்கிறாங்களே. இல்லப்பா இல்ல ஐயா சுமன் ஸ்ரீராமன் அவர்களே, உங்க ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு செல்வாக்கு திருநெல்வேலியில் 8 தான், கன்னியாகுமரியில் 4 தான். ஏன் தர்மபுரியில் 23 இருக்கு, ஏன் சேலத்தில் 37 இருக்குன்னா அந்த 10.5 செய்யக்கூடிய மகத்துவம் ஐயா, 10.5 மகத்துவம் ஐயா, அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள தாக்கம் இல்லையாங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப இந்த ஓட்டை எப்படி திருமாவளவனுக்கு எடப்பாடி டிரான்ஸ்பர் பண்ணி விடுவாரு? திருமாவளவன் சிந்திக்க மாட்டாரா? ஆதவர்ஜுன் சொல்லிட்டா உடனே அதை ஏமாளியா போகக்கூடியவரா திருமாவளவன்? அதனாலதான் திமுக திருமாவளவன் கூட்டணி உடையாது. ஆமா, அதே வேளையில ஸ்டாலினுக்கும் திருமாவளவனை தள்ளிட்டு தேமுதிகவை எடுக்கிறத விட திருமாவளவன் இருக்கதான் லாபம். பாமக விட திருமாவளவன் தான் லாபம், 100 மடங்கு லாபம். நான் உடைச்சு பேசுறேன், இதுதாங்க உண்மை.